அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஒரு ஏரியில் நிறைய மீன்களும் பாம்புகளும் வாழ்ந்து வந்தன. முதலில் நட்பு பாராட்டி இந்த இரண்டு இனங்களும் வாழ்ந்து வந்தன. பருவமழை பொய்த்தது. ஏரி வற்ற ஆரம்பித்ததும் இடத்துக்கு சண்டை போட்டு ஏரியை பிரித்து கொண்டு வாழ்ந்தன. ஒரு இனம் வாழும் இடத்திற்கு மற்றொரு இனம் போகக்கூடாது. மீறினா எதிரியின் கையால் சரியான உதை கிடக்கும். இதில் விலாங்கு மீன் மட்டும் தந்திரமாக வேஷம் போட்டு ஏரி முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருந்தது. பாம்புகள் இருக்கும் இடத்துக்கு போகும்போது விலாங்கு தன் நீண்ட உடலையும் பாம்பு போன்ற தலையையும் வைத்து தன் ஒரு பாம்பு என்று காட்டிக்கொள்ளும். மீன்களின் இடத்திற்கு போகும்போது உடலை சுருட்டி மீன் போன்ற துடிப்புகளையும் வாளையும் காட்டி தன் ஒரு மீன் என்று காட்டிக்கொள்ளும். இப்படி ஏமாற்றியே பொழுதை ஓட்டிக்கொண்டு இரண்டு இடங்களிலும் உணவு பெற்று ஏரி முழுவதும் சுற்றி திரிந்து வந்தது விலாங்கு. வெயில் காலம் அதிகமானது. ஏரி மேலும் வற்றியது. பாம்பு கூட்டமும் மீன் கூட்டமும் தங்கள் இடங்களை நெருக்கியும் குறுக்கியும் அமைத்துக் கொண்டே வந்தன. ஒரு நாள் இரண்டு கூட்டங்களும் ஒன்றின் இருப்பிடத்தை இன்னொன்று பார்த்து கொள்ளும் தூரத்தில் அமைக்கும் நிலை வந்தது. அப்போது மீனாக விலாங்கு வேஷம் போட்டால் பாம்புகள் பார்த்து தாக்கின. பாம்பாக வேஷம் போட்டால் மீன்கள் கடித்து குதறின. நான் பாம்பும் அல்ல மீனும் அல்ல. விலாங்கு கதறியது. நம்புவார் இல்லை. முதலிலேயே உண்மையை சொல்லி இருக்கலாமே என்று நினைத்து கொண்டே செத்தே போனது விலாங்கு மீன். பொய்யும் ஏமாற்றும் ஒரு நாள் நம்மை வாழ வைக்காது. இதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு 5:37 உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நாமும் சில நேரங்களில் சூழ்நிலை காரணமாக பொய் கூறிவிட்டு நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்வோம். இதற்கு ஒரு உதாரணம், நம் கண் முன்னே 2 டம்ளர் பால் இருக்கிறது. அதில் ஒரு டம்ளரில் ஒரு பாட்டில் விஷமும் மற்றொரு டம்ளரில் ஒரு சொட்டு விஷமும் இடப்பட்டுள்ளது. நாம் என்ன செய்வோம்? ஒரு சொட்டு தானே விஷம், அது நம்மை ஒன்றும் செய்யாது என்று நாம் அதை குடிப்போமா? குடிக்க மாட்டோம். அதுபோலதான் நம்முடைய பாவங்களும். பாவமான காரியங்களில் சின்ன பாவம் பெரிய பாவம் என்று ஒன்றும் இல்லை. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அனைத்தும் பாவமே. அதனால் நாம் எந்த காரியமாய் இருந்தாலும் தேவனுக்கு பிரியமானதை செய்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். God bless you. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.